ஹாய் ஹலோ வெல்கமர்ஸ் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசீரியல் தாங்க. மலைசீரியல் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ குழப்பலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் இருந்துட்டு பெங்களூர்லேருந்து வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ, இங்கே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து ஒன்று விடாமல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுடர் வந்து என்னை வந்து போலீஸ் வச்சு மிரட்டினா, அந்த மல்லி அந்த மனோகர் என்னை வந்து மிரட்டினாங்க. விஜய் நீ இல்லாத நேரம் பார்த்து என்னை வந்து என்னென்னலாம் வந்து பண்ணாங்கன்னு தெரியுமா, ஹாஸ்பிட்டல் வந்து கூப்பிட்டு போனாங்க. நான் வந்து மனநிலை வந்து சரியில்லை, எனக்கு வந்து மெமரி லாஸ் ஆகிருக்கிறத வந்து சுட்டி சுட்டி வந்து காட்டுறாங்க. மேலும் மேலும் வந்து யாரோ சுடர்ன்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்களாம். அந்த சுடர்ன்ற பேரை வச்சு என்னை வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ வந்து எதையும் நம்பாத விஜய், நான் வந்து சுடர் இல்லை, எனக்கு நான் யாருன்னு எனக்கே வந்து தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்னை வந்து இப்படியே வந்து கஷ்டப்படுத்துகிறா இந்த பள்ளி அப்படிங்கிற மாதிரி வந்து அப்பா பாப்பாப்பா கண்ணீர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சார சாரையா அப்படியே வந்து பல 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 பலன்னு வந்து ஒழுகுதுங்க. அந்த மாதிரி வந்து நம்ம விஜய் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிட்டே வந்து போவா. ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டாக வந்து அடுக்குவா மல்லியை பற்றி. அப்போது மல்லியை வந்து என்ன நீ வந்து வீட்டை விட்டு வந்து துரத்தலான்னு சொல்லி சொல்ல வரியா ரேணுக்கா? என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? நீ வந்து இந்த நிலைமைக்கு வந்து இப்போ வந்து இங்கே வந்து நிற்கிறன்னா அதுக்கு வந்து மல்லி தான் வந்து காரணம். ஸோ அதை வந்து மறந்துடாத, நீ வந்து பேசாத. அதை வந்து என்றைக்குமே வந்து நீ வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நீ வந்து அப்போ வந்து மனநிலை வந்து பாதிக்கப்பட்டிருந்த, அதனால் வந்து உனக்கு வந்து அப்போ வந்து நான் வந்து சொல்லலை. இந்த வீட்டில் வந்து நீ இருக்குன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து மல்லி தான். அதை வந்து யாரும் வந்து இந்த நிஷாவோ சரி, இல்லை நீயும் சரி, கதிரேசனும் சரி, இந்த 3 பேரும் வந்து மறந்துடவே வந்து கூடாது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து மல்லிக்கு தான் வந்து நன்றி சொல்லணும். மல்லி வந்து உன்னை வந்து வீட்டை விட்டு வந்து இல்லை கூட்டிகிட்டு வராதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அன்றைக்கே நான் வந்து உடஞ்சி போயிருப்பேன். ஆனால் மல்லி வந்து அப்படி வந்து பண்ண கிடையாது. மல்லி வந்து இல்லை பரவாயில்ல, நம்ம வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகலாம், உங்களுடைய சந்தோஷம் தான் வந்து எனக்கு வந்து முக்கியம் அப்படின்னலாம் வந்து சொல்லி தான் வந்து நம்ம மல்லி இருந்துட்டு கூட்டிகிட்டு வந்தது உண்மை. ஸோ அப்படி இருக்கும்போது மல்லி வந்து தப்பு பண்ணியிருக்கா அப்படிங்கிறத வந்து நான் வந்து நம்பவே மாட்டேன். என்னால் வந்து ஏற்றுக்கவே வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு கட் அண்ட் ரைட்டாக மூஞ்சில் அடித்த மாதிரி வந்து சலார்னு வந்து சொல்லிடணும். அப்படி வந்து சொன்னார்னா ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அப்படி வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ரேராக தான் வந்து இருக்க போகுது. ஏன்னா இவ்வளோ வந்து ஒரு மனநிலை வந்து பாதிக்கப்பட்டவை இப்படி வந்து சொல்கிறாளே மல்லி, நீ வந்து இப்படியெல்லாம் வந்து பண்ணியா, எதுக்காக வந்து இப்படி வந்து பண்ண, எதுக்காக ரேணுக்காவை இப்படி வந்து நீ வந்து கொடுமை பண்ணியிருக்க. ஸோ இந்த கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டு அவள் வந்து இருப்பான்னு சொல்லிட்டு வந்து உனக்கு வந்து தோணுமா? நீ வந்து அவன் மேலே வந்து சந்தேகப்படுறியா, அவள் வந்து ரேணுக்கா இல்லைன்னு சொல்லிட்டு? இல்லை அவள் மேலே வந்து பொறாமப்படுறியா, அவள் வந்து வந்துட்டா நம்மளுடைய ஆதிக்கம் எல்லாமே வந்து போயிடுமே, இதுக்கப்புறமும் வந்து நம்ம இந்த வீட்டில் வந்து இருப்போமா இல்லையா அப்படிங்கிறது வந்து டவுட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து உனக்கு வந்து தோணிடுச்சா? என்ன எதுக்காக வந்து நீ வந்து இப்படி வந்து பண்ண? ஏங்க நான் எதுவுமே வந்து பண்ண கிடையாதுங்க. பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மனோகரன்னான்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறமும் வந்து சும்மா வந்து நான் தான் வந்து பண்ணேன்னு சொல்லிட்டு வந்து நீங்களுமே வந்து உங்கள் அக்கா மாதிரி தான் வந்து பேசுகிறீங்களா? அப்போது உங்களுக்கும் உங்கள் அக்காவுக்கும் வந்து என்னங்க வந்து வித்தியாசம்? எதுக்காக வந்து நீங்கள் வந்து இப்படி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டு தான், பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மனோகர்னு வந்து அப்பயே வந்து சொல்லியாச்சு மனோகர் இருந்துட்டு. ஆனால் இருந்தாலே வந்து நீங்கள் வந்து மல்லிக்கிட்ட வந்து கேள்வி கேட்குறது, மல்லியை வந்து வீட்டை விட்டு வந்து துரத்துறன்றது, அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வந்து போடி, எங்கள் வீட்டு உப்பை தின்னுக்கிட்டு இருக்க நாய் நீ வந்து இவ்வளோ வந்து வெளியே போ, அப்படி போய் இப்படி போய், யாரும் வந்து பேசுகிறதுக்கு வந்து ரைட்ஸ் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிய அப்படின்னு ராஜேஸ்வரி ஒரு பக்கம் வந்து கேட்குறது. அவள் யாருங்க? நீங்கள் வந்து எனக்கு வந்து தொட்டு தாலி கட்டியிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து எதுக்காக வந்து இந்த வீட்டை விட்டு வந்து வெளியே போகணும், என்னை வந்து இந்த வீட்டை விட்டு வந்து வெளியே போகணுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு நான் வந்து இந்த வீட்டில் வந்து இருக்கணுமா? எனக்கு 2ல் 1 தெரிஞ்சே ஆகணும். 2ல் தான் ஒன்றத்தோட வரையா, இல்லை 2ல் தான் ஒன்றத்தோட வரையா அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு வந்து 2ல் 1 தெரிஞ்சாகணும். ஒன்று நான் இந்த வீட்டில் இருக்கணும், இல்லைன்னா அந்த ராஜேஸ்வரி வந்து இந்த வீட்டில் இருக்கணும். சும்மா வந்து என்னை வந்து இந்த வீட்டை விட்டு வந்து போங்க அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டுறதுக்கு அவள் யாருங்க? அவள் உங்கள் அக்காவாக இருந்தால் நீங்கள் வந்து மரியாதை வந்து கொடுத்துக்கோங்க. ஏன் நான் வந்து கொடுக்கணும், நீங்கள் வந்து பேசுகிற மாதிரி வந்து நான் வந்து பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் வந்து கிடையவே கிடையாது. ஏன்னா நடைமுறையில் அது வந்து கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து அப்போ வந்து இருந்திருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு பயந்துக்கிட்டு இவங்க வந்து வாழணும் அப்படிங்கிறதெல்லாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் வந்து கிடையாது. என்னால் வந்து மரியாதையும் மரியாதை வந்து கொடுத்துக்கிட்டு வந்து சும்மா அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் வந்து நான் வந்து மூட்டை தூக்கிட்டெல்லாம் வந்து இருக்க முடியாது. என்னால் சத்தியமாக வந்து இருக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம
மல்லி இருந்துட்டு விஜயை வந்து இப்படி வந்து ஒரு பக்கம் வந்து டார்ச்சர் வந்து பண்ணால் தான் வந்து விஜய்க்குமே வந்து ஒரு பயம் வந்து உண்டாகும். ஓ, பொண்டாட்டி சொல்கிறத வந்து நம்ம வந்து கேட்கணும், அப்போ தான் வந்து நம்ம வந்து இந்த வீட்டில் வந்து நிம்மதியாக வந்து இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய்க்குமே வந்து ஒரு பயம் வந்து உண்டாகும். ஆனால் விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியெல்லாம் வந்து ஒரு பயமும் வந்து உண்டாகிறதில்ல. விஜய் தான் வந்து எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து போட்டு வாட்டி வதக்கி எடுக்கிறாரு. மல்லியை வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தா வந்து உன் மேலே வந்து ஒரு நம்பிக்கை வந்து வச்சேன் பாரு, ச்சே உன்னை போய் இப்படி வந்து நினச்சிட்டு நீ எல்லாம் ஒரு மனுஷியா, உன்னை வந்து மிருகுன்னு சொல்லிட்டு இப்படி வந்து டீல் பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் வந்து மிருக மாதிரி வந்து மாறிடுவார் மல்லி விஷயத்தில் மட்டும். ஸோ மற்றவங்க விஷயத்தில் வந்து எப்படியோ என்னவோ ஏதோ வந்து தெரியாது, ஆனால் நம்ம மல்லி விஷயத்தில் வந்து மிருகமாக வந்து மாறிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாச்சும் வந்து நம்ம விஜயை வந்து கொஞ்சம் வந்து காம் பண்ணி நம்ம மல்லி வந்து விஜய் வந்து கைக்குள்ளே வந்து போட்டுக்கணும். அப்படி வந்து போட்டுக்கிட்டால் தான் வந்து வேலைக்காகும். அப்படி இல்லையா உன்னை வந்து இந்த வீட்டை விட்டு வந்து துரத்துறதுல அவங்க வந்து கொஞ்சம் கூட வந்து கூச்சமும் பட மாட்டாங்க, தயக்கமும் வந்து பட மாட்டாங்க. ஸோ அதுக்கு எப்படியாச்சும் வந்து நீ வந்து கண்டிப்பாக வந்து மல்லி நீ வந்து விஜய் வந்து உங்கள் கைக்குள்ளே வந்து போட்டுக்கணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, ta-da.